பிள்ளைகள் பாவம் செய்ய காரணமான பெற்றோராய் நாம் இருக்கிறோமா என்ற பாடத்தை நாம் வேத வாக்கியங்கள் மூலமாக படித்து வருகிறோம். ஆனால் ஆத்துமாக்களை பற்றி பிதாவினுடைய நோக்கம் என்ன? ஆத்துமாக்களிடத்திலே இயேசுவினுடைய மாதிரி என்ன? பிள்ளைகளை இடர பண்ணுகிற பெற்றோராய் இயேசு நடந்து கொண்டாரா? பிள்ளைகளை இடர பண்ணுகிற பெற்றோராய் நாம் நடந்து கொள்கிறோமா? பிள்ளைகளை இடர பண்ணுகிற பெற்றோராக நாம் ஒரு முன்னோடியாக நடக்கிறோமா? பிள்ளைகளுடைய மனசாட்சியை புண்படுத்தும் ஒரு துணிகரமான பெற்றோராக இருக்கிறோமா? பாருங்கள், தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி ஒருவர் இடறினால் இயேசு சொல்லும்போது இது உங்களுக்கு இடரலா இருக்கிறதோ என்று கேட்டார். இது பல ஆண்டுகளாக அவர்கள் கர்த்தருடைய மார்க்கத்தில் பின்பற்றி வந்த யூதர்கள் மத்தியில், நூதனமான மக்கள் அல்ல, புறஜாதிகளும் அல்ல. இயேசு சில நேரங்களில் இவ்வாறு சொன்னார், நான் சொல்ல வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது, இப்பொழுது சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள். அப்படியானால் நம்முடைய அறிவு தேவனுடைய அறிவாய் இருக்கலாம். பிள்ளைகளுக்கு முன்னாக நாம் அந்த காட்சிகள் நடத்துகிற பொழுது பலவீனமான பிள்ளைகள் இடறி போவதற்கு நாம் நம்முடைய அறிவுக்காகவே காரணமான பெற்றோராய் இருக்கிறோமா என்பதை பற்றி கடந்த பாடத்திலே நாம் பார்த்தோம். நாம் ஆத்துமாக்களை இடர பண்ண ஏதுவானவர்களா இருக்க முடியும். தேவனானவர் ஒவ்வொரு ஆத்துமாவும் பிழைக்கும்படிதான் விரும்புகிறார். நம்முடைய நோக்கத்தை தேவன் அறிந்திருக்கிறார். ஆத்துமாக்களை குறித்து கவலையற்றவர்களாக இருப்போம் என்றால் என்ன? பாருங்கள், நம்ம தேவனுடைய வார்த்தைகளை போதிக்கிறோம். ஆத்துமாக்களை பற்றி கவலை இல்லாமலா போதிக்கிறோம்? கேள்வி கேட்போமே. பாருங்க, எனக்குண்டு ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதியை காப்பாற்றுவதற்காக என்னுடைய வேலையை நான் அந்த மக்களை பார்க்காம செய்ய முடியும். இயேசுவினுடைய அடிச்சுவடு நாம் இல்லைன்னா நிச்சயமா ஆத்துமாக்கள் இடர பண்ண நமக்கு காரணமாயிடுவோம். நாம் செய்யற வேலையை பொறுத்தான் இருக்கிறது. நான் ஒரு 10 பேரை வச்சு ஒரு தனியாக ஒரு வகுப்பை ஆரம்பிக்கிறேன். அது சபையில் ஒரு வகுப்பு ஆரம்பிச்சுக்கிட்டேன். நான் அப்படியே வெகு காலமாக நடந்துறேன். அதை காத்துக்கிறதுக்காக நான் சபை மேலே கவனமாக இருக்க மாட்டேன். ஏன்னா அது எனக்கு ஒரு பிழைப்பு, குறிக்கோள் அதில் தான் இருப்பேன் நான். அது அடிச்சுவடு, இயேசுனுடைய அடிச்சுவடா? பாருங்க, வேத வசனத்தை போதிப்பது இயேசுனுடைய அடிச்சுவடு, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவது இயேசுனுடைய அடிச்சுவடு, சீர்திருத்துவது இயேசுனுடைய அடிச்சுவடு. ஆனா நான் சபை அல்லாம தனியா ஒரு வகுப்பு வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அந்த வகுப்பை நான் சபையா வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அப்ப அந்த வகுப்பை காப்பாற்றுறதுக்கு நான் சபையா சொல்ல மாட்டேன். அது என்னுடைய தனிப்பட்ட ஒரு காரியம். அதை நான் காப்பாற்றுவதற்கு என்னெல்லாம் பாடுபடுவேன். பாருங்க, அங்கேயும் வேதவசனம் தான் போதிக்கிறேன், வளர்க்கறதுக்கு தான் போதிக்கிறேன். ஆனா அது மாதிரி கிறிஸ்துவனுடைய மாதிரியா? கிறிஸ்துவனுடைய மாதிரி அல்லாத எந்த ஒரு செயலும் ஆத்துமாக்களை இடர பண்ண காரணமா இருக்கும். எதுக்காக அப்படி காரணமா இருக்கும்? நான் அதை காப்பாற்றணும் இல்ல. இப்ப தனி மனித ஒரு அமைப்பான வச்சுக்கிறேன், என்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரேன்னு நினைப்பேன். அது அதிகாரம். சபை அப்படி இல்லை. சபை என்றால் மேய்ப்பர்கள் இல்லாத காலத்திலே முழு சபையும் சேர்ந்து தீர்மானிக்கணும். அதில் நம்ம எல்லோருமே ஒருமனப்பட்ட கருத்தோடு இருக்கிறோம். எப்போதுமே அப்படி நடத்தவும் செஞ்சிருக்கிறோம். ஒருவேளை தீமை நடக்கும்போது நமக்கு ஒத்து வராத மக்களுக்கு முன்னாடி நம்ம எழுந்து நின்றுக்கலாம். ஏன்னா அதை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு.
தேவன் அதை கவனிப்பார். ஆனால் அதே நேரத்தில் அந்த விதமான மாதிரியில நாம எப்போதுமே தனி மனிதனாக நடந்திருக்க முடியாது. அதுக்கு அதிகாரம் கிடையாது. ஆனா மற்றவங்க அதிகாரம் செலுத்தும் போது அங்கே அவங்க அதிகாரம் செலுத்தாம இருக்க மாட்டாங்க. நீ யாருன்னு கேட்பாங்க. அடுத்து காரியத்துக்கு வந்துடுமே. அப்ப மேய்ப்பர் இல்லாத பொழுது சபையா சேர்ந்து அந்த முடிவெடுக்கணும். பாருங்க, இது கிறிஸ்துவனுடைய மாதிரி. மேய்ப்பர் இருக்கும்போது அவங்க முடிவெடுத்துக்குவாங்க. மேய்ப்பர்களுடைய அந்த அதிகாரத்தின் கீழாக அது இருக்கும். மனப்பூர்வமா அழுகை செய்வாங்க. இதை தவிர என்ன மாதிரி இருக்கு வேதத்தில்? நம்ம பார்ப்போமே, தேடி பார்ப்போம் எங்க இருக்கு. இதை தவிர வேறு ஒரு மாதிரி வச்சேன்னா அதனுடைய தனிப்பட்ட விருப்பம். கர்த்தருடைய வார்த்தை தான் கற்றுக்கொள்றேன். ஒரு நாளைக்கு நான் 10 வகுப்பு கூட எடுப்பேன். ஆனால் அது கிறிஸ்துவனுடைய மாதிரியா, அவர் செஞ்ச மாதிரியா? ஒரு நாள் முழு கூட நான் போதிப்பேன். 24 மணி நேரம் இல்ல, 48 மணி நேரம் கூட போதிப்பேன். ஆனா தேவனுடைய வார்த்தையை மட்டும்தான் போதிக்கிறேன். அது இயேசுவினுடைய மாதிரியா? இயேசு கற்றுக் கொடுத்த பிதாவினுடைய மாதிரியா? அப்படி இந்த நாட்களில் வைத்திருக்கிறாரா? அப்படி இல்லாத பட்சத்தில் நான் ஒரு சபையா கூடி முடிவெடுக்கிறதுல தனி மனிதனாக நான் முடிவெடுக்கிறேன். அது என்ன சொல்லும்? சபையின் மேல நான் ஒரு ஆத்துமாக்களை குறித்து பொறுப்பு இல்லாம என்னுடைய அந்த வகுப்பு காரியங்களை குறித்து பொறுப்பா இருப்பேன். இதை புரிந்து கொள்வது சாதாரண காரியமா? ரொம்ப லகுவானது. பாருங்கள், இது நம்ம என்னுடைய தனிப்பட்ட காரியம் சொல்ல முடியாது. வேதத்திற்கு தொடர்பான காரியம். இதனாலே ஆத்துமாக்களுக்கு நாம் கெட்ட ஒரு மாதிரியை கற்றுக் கொடுக்கிறோம். நாம் அதை மேய்ப்பர்கள் வாயிலாக செய்யணும் அல்லது சபையின் வாயிலாக செய்யணும். சபையின் வாயிலாக செய்தால் சபையார் தான் அதை முடிவெடுப்பாங்க. சரிதானே? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நான் நினைக்கிறேன், என்னுடைய சொந்த விருப்பத்தை நான் சொல்றேன். நான் தான் அதுக்கான பணம் போடுறேன், நான் தான் அதுக்கான பிரயாசப்பட்டேன், வேற யாரும் தேடல. நானே தனிப்பட்ட வகையில கற்றுக் கொடுத்த பலத்துல நானே முயற்சி பண்ணேன், நானே பணம் போட்டேன், நானே ஆரம்பிச்சேன், நானே செய்தேன். எனக்கு நினைக்க தோணுமா? தோணாதா? தோணும். ஆனாலும் அப்ப நான் இப்படி நினைக்கும் போது நான் எப்படி ஒத்து போவேன்? அங்கதான் பிரச்சனை. அங்கதான் நம்ம காரியங்களை, இவ்வாறான காரியங்களை நம்ம தவறா நடப்பிக்கிறோம். பாருங்க, தெரியாமலாம் இல்ல, தெரிஞ்சுதான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படியானா அந்த ஆத்துமாக்கள் அது அவங்க வாழ் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆத்துமாக்கள் கெடுக்கப்படுறாங்க இல்லையா, இது நிமித்தமா இடறி போறாங்க இல்லையா, அப்ப நான் ஒரு முன்மாதிரியான ஒரு வழிகாட்டியாக இருக்கிறேனா, இல்ல மற்றவங்களுக்கு ஒரு தவறான வழிகாட்டியாக இருக்கிறேனா? அவங்க செய்த போல இன்னொருத்தர் செய்வாங்கல்ல, செய்யும்படி உற்சாகப்படுத்தப்படுறாங்க. அம்மா நீங்களும் ஒரு வகுப்பு நடத்துங்க, நீங்களும் ஒரு விதமா செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக உங்களுக்கு பணமும் தர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த விதமான தனி மனித அதிகாரத்தை ஊக்குவிக்கிறாங்களா இல்லையா? பாருங்க, நான் பைபிள் தான் கற்றுக் கொடுக்கிறேன், வசனம் தான் கற்றுக் கொடுக்கிறேன், கட்டுக்கதைகள் எதுவும் பேசல. இது தனியா நான் செய்யும் போது, தனி மனித அதிகாரமா செய்யும் போது நான் மற்றவங்களை என்ன செய்யறேன்? அப்போ நான் அதை தனி மனித அதிகாரத்தை ஊக்குவிக்கிறேன். இந்த அதிகாரம் எங்கிருந்து வந்தது? எங்கிருந்து வந்தது? அந்த அதிகாரத்தை செய்ய யார் நமக்கு புதிய ஏற்பாட்டில் அதிகாரம் கொடுத்தது? பாருங்க, அப்படியானா அது என் இஷ்டமா? நான் ஆத்துமாக்களை இடர பண்ணி கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த விதமான காரியங்களை செய்கிற ஒரு காரியத்தில், எந்த ஒரு காரியத்திலும் தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட இடர்கள் உண்டாக்க கூடாது என்பதை குறித்து கடந்த பாடத்தில் நாம பார்த்தோம். அது மற்ற சகோதரன் துணிவு கொண்டு நடக்க உதவி செய்யும். சாப்பாடா இருந்தாலும் சரி, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதா இருந்தாலும் சரி, விக்கிரக கோயில்ல இருந்தாலும் சரி, அது மற்றவனை துணிவு கொள்ள செய்யும். மன்னிக்கணும், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதா இருக்க வாய்ப்பு இல்லை, விக்கிரக கோயில்ல பங்கிருப்பதாக இருக்கும். அப்படியானால் எனக்கு அறிவு இருக்கிறது, நான் அதை செய்கிறேன், இன்னும் ஒருவன் அதே மாதிரி புரிஞ்சுக்கிட்டான், அவனு செய்யறான். இப்ப ஆளாளுக்கு எல்லாருமே செய்யறாங்க. சபை நடத்தல, அந்த வகுப்பு நடத்துறாங்க. மனிதனுடைய கட்டுக்கதையை கத்துக் கொடுக்கல, கர்த்தருடைய வார்த்தையை மட்டும்தான் கத்துக் கொடுக்குறாங்க.
இது சரியா? அப்ப எல்லாரும் அப்படி சபையிலிருந்து பிரிஞ்சு செஞ்சுட்டு அப்படி செஞ்சுக்கலாமா? அப்படியே அப்புறம் பேரும் சபையா குடிக்கலாமா? பாருங்க, அதே பயம் அங்கேயும் சபையிலும் வருது மனுஷங்களுக்கு. பிள்ளைகள் பாவம் செய்ய காரணமான பெற்றோரா? ஜாக்கிரதையாக இருப்போம். பெற்றோரின் அறிவுக்காக பிள்ளைகளை கெடுக்கும் பெற்றோரா? பிள்ளைகளுக்கு முன்பாக பெற்றோர் என்ன செய்யக்கூடாது என்று நம்ம தீர்மானிக்கணும். பலவீனம் உள்ள சகோதரன் உன் அறிவு நிமித்தம் கெட்டு போகலாமா? மனசாட்சியை கெடுக்க, புண்படுத்த, கிறிஸ்துவுக்கு விரோதமா பாவம் செய்ய துணிவு கொள்ள நம்ம காரணமா இருக்கலாமா? ஒரு சாப்பாடே சரி என்றைக்கும் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்படியானா நாம் இதை குறித்து எவ்வளவு பொறுப்புள்ளவங்களா இருப்போம்? அப்படியானா ஒரு கேள்வி கேட்கிறோம், நீங்க இடர்னா அதுக்கு நான் காரணமா? நான் பொறுப்பாளி கிடையாது. நான் ஒரு சோதனையாக உங்களுக்கு இருக்கிறேன், நீங்க தான் கவனமா பார்க்கணும்னு சொல்றோம். சரி, அப்படியே வச்சுக்கோமே. இடரல் இயேசு முன்னாடி எப்படி வச்சார்? என்னுடைய செயல் மூலமா இடரல் செஞ்சாரா, வார்த்தை போதிப்பதன் மூலமாக வேலை நடந்ததா? பதில் சொல்ல முடியும்ல? நம்மால முடியல. என்னுடைய செயல் இடரலா இருக்கல, நான் போதித்த வார்த்தை மக்களுக்கு இடரலா இருந்துச்சு. அது சரிதானே? தேவனுடைய வார்த்தையை நம்ம பத்த வைப்போம், அக்னி எரியட்டும். தேவனுடைய வார்த்தையை நம்ம போடுவோம், அதே நேரத்தில் தெரிஞ்சே போட்டு இடர பண்ணோம்னா அது பாவம். அதை நம்ம கொஞ்ச நேரம் பார்க்கலாம். இடர்களை அனுமதிப்பது யாரு? சோதனையை வெற்றி பெற வேண்டுமா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளுக்காக இடரல்கள் நமக்கு முன்னாடி இது போன்று வைக்கப்படுமா? இதுல 2 வகை இருக்கிறத நம்ம பார்க்க போறோம். ஒன்று நாம சோதனைக்காக, இன்னொன்று செத்து போறதுக்காக. அழிஞ்சு போகணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படி இருக்கா? ஆதாரம் என்ன? ஆதாரம் என்ன? சரி, எந்த வகையான இடர்ல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்னாடி வச்சு நமக்கு எடுக்கிறோம்? இதை நம்ம கண்டிப்பா கவனிக்கணும். அதை நம்ம கவனமா கவனிப்போம். இது தேவனுக்கு எது பிரியமானது, தேவன் விரும்புகிற காரியம் எது, தேவன் வெறுக்கிற காரியம் எது என்பதை நாம கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். அப்போ தேவன் வெறுக்கிற காரியங்களை நாம செய்யக்கூடாது. எப்படி அவர் செய்தாரோ அப்படி நாம செய்வதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி, அதுக்கு ஆதாரம் என்ன அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்ப்போம். எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 19-20. நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியை விட்டு திரும்பாமற் போவானாகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவா. நீயோ வென்றால் உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். 20வது வசனம். அப்படியே நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதிகேடு செய்யும் போதும் நான் அவன் முன் இடரல் வைக்கும் போதும் அவன் சாவான். நீ அவனை எச்சரிக்காதபடியினால் அவன் தன் பாவத்திலே சாவான். அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை. அவருடைய இரத்தப்பொழியோ உன் கையில் கேட்பேன். கண்டிப்பா இது வார்த்தையின் மூலமா தான் வைக்கப்படும். அவன் அதை விசுவாசிக்கிறான். இது ஒன்றும் தவறுன்னு சொல்ல முடியாது. பாருங்க, அவர் கேட்டாரு, தேவனுடைய வசனத்தை எச்சரிப்பு கேட்டாரு, ஆகாத வழியை விட்டு திரும்பல, அவரே என்ன சாகுறதை தேடிக்கிட்டாரு. இப்போ தேவன் அவன் முன்னாடி இடர்ல வைக்கிறாரு. என்ன வைக்கிறாரு? பெரிய கல்ல தூக்கிட்டு வந்து போடல, மனுஷங்களை கொண்டு வந்து மோத வைக்கல, மனுஷங்களை உண்டாக்கி கலகம் பண்ணல. அவர் தேவனுடைய வார்த்தையை தான் பொய்ய விசுவாசிக்கும்படி கொடுப்பாங்க.
அதை தான் நம்புறாங்க. அப்ப அதையே கொடுத்தா அதுல செத்துருவாங்க. அவன் முன் இடரலை வைக்கும் போதும் அவன் சாவான். ஏன்னா அவன் நீதிக்கேடு செஞ்சிட்டான். அவர் எப்படி இடரலை வச்சே நீங்க சொல்லல, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நான் அவன் முன் இடரலை வைக்கும் போதும் அவன் சாவான். அப்போ இந்த இடரல் செத்து போறதுக்கான வழி. இதை புதிய ஏற்பாட்டில் ஒத்து பார்த்தீங்கன்னா, ஒருவர் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காத போது கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கிறாரு, தேவனே செய்யறாரு. ஆட்கள் அனுப்பி கெட்டு போறதுக்கான கணத்துல பிடிச்சி தள்ளி இல்லை, அல்லது சண்டையை மூட்டி விடல, அல்லது வேற எதையும் செய்யல. அவர் தேவனுடைய வார்த்தையை பொய்யை விசுவாசிக்கும்படி அவன் விசுவாசிக்கிறான், அதற்கு அவர் ஒப்பு கொடுக்கிறார். இடர்கள் தானே பாரு. இன்றைக்கு அவர் நம்பலைன்னா, தேவனுடைய வார்த்தையை பேசி நம்பலைன்னா, நீங்களும் நானும் இது போன்ற காரியங்களை சொல்ல முடியும். தேவனுடைய மாடல் இன்றைக்கு இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை தான் சொல்லணும் பாருங்க. எதை நம்புறானோ அதே போக்குல தேவன் அப்படியே கொடுக்க விரும்புறார். அப்ப இடரல் என்னன்னு சொல்லல, புதிய ஏற்பாட்டில் ஒத்து பார்க்கும் போது அவன் பொய்யை விசுவாசிக்கும்படிதான். அப்ப இனிமே இந்த விதமான வார்த்தைகளை நம்புறது மாதிரி தேவன் கொடுத்துருவார். அல்லது கள்ளத்தனமான மக்கள் அனுப்புவாரு, ஆமா ஆமா அப்படிங்கறத அவர் ஏற்றுக்கொள்வாரு. அதனால அப்படியே கேட்டு செத்தும் போகலாம். ஏன்னா நீதி சொல்லும் போது அவனுக்கு கசப்பா தெரியுது, இனிப்பு சொல்லும் போது கசப்பா தெரியுது, கசப்பு சொல்லும் போது தித்திப்பா தெரியுது. ஓகே, அப்ப கசப்பையும் சொல்லி கொடுத்துட்டு அவ்வளவுதான். ஏன்னா நீ இதை தானே விரும்புற, அதுல போ அப்படின்னு தேவன் புதிய ஏற்பாட்டில் இன்னைக்கு வச்சிருக்கார். ஆனா இது தேவனுடைய வார்த்தையை தான் நம்ம சொல்வதற்கு அனுமதிக்கப்படுகிறோம். செயல் மூலமாக நாம மனுஷங்களை தூண்டிவிட்டோ மனுஷங்களை வச்சோ அந்த மாதிரி இல்லை. அவ என்ன விசுவாசிக்கிறானோ அதை கொடுக்கிறதுக்கு தேவன் அந்த வேலை செய்கிறார். எரேமியா 6ஆம் அதிகாரம் 19-21. இடர்களை அனுமதிப்பது யாரு? அதனுடைய நோக்கம் என்ன? தீங்கை வர பண்ணுகிறது யாரு? பாருங்க. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ, தேவனுடைய வார்த்தை கேட்க விரும்பல, அப்ப கள்ளத்தனமான மக்கள் அங்க அனுப்புறாரு. ஆமாவா இல்லையா? பழைய ஏற்பாட்டு நாட்கள்லையும் அதுக்கு முன்னான காலங்களையும் மோசையினுடைய காலங்களையும் தேவனுடைய வார்த்தை எடுத்துக்கொள்ளேன்னா கள்ளத்தனமான மக்களுக்கு அனுமதி கொடுக்கிறார். அவன் நம்புறான். ஓகே, அது தேவனுடைய குற்றமா? நீ அதான் நம்புற. அந்த மாதிரி இடர் ஒன்னும் வேதத்துல தீங்கான மாதிரி கிடையாது. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளை ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம தேவனுடைய வார்த்தையை சொல்லி கேட்கலைன்னா அடுத்த கட்டத்துக்கு இது தேவன் நவுத்துறார். அவர் சொல்றாரு எரேமியா 6:19, பூமியை கேள் 21 வரைக்கும், ஜனங்கள் என் வார்த்தைகளை கேளாமல் இருந்து என் நியாயப்பிரமாணத்துக்கு செவிகொடாமல் அதை வெறுத்து விடுகிறார்கள். அவர்கள் மேல் நான் அவர்களின் நினைவுகளின் பலனாகிய தீங்கை வர பண்ணுவேன். என்னன்னு அங்க சொல்லல. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் பொதுவா பார்வோனுக்கு கீழ்ப்படியக்கூடாதுன்னு நினைச்சாங்க. அந்த தேவனால் வரவிடுகிற அந்த அதிகாரிகளுக்கு எரேமியா சொல்றாரு, நீங்க கீழ்ப்படுத்துங்க, சுகமா இருப்பீங்கன்றாரு. அப்ப அப்படியே இருந்தா அப்ப கள்ளத்தனமான மக்கள் அங்க அனுப்புறாரா இல்லையா? அனுப்புவாரு. அந்த தீங்குல அவங்களே அகப்படுவாங்க. இப்படிதான் நாம செய்யலாம், ஆனா செய்ய வேண்டாம். பாருங்க, இது நம்ம உற்சாகப்படுத்தல, இது இடரல் நமக்கு முன்னாடி வைக்கப்படும். அவன் அதை நம்புறான், அந்த இடரலை நான் கொடுக்கிறேன், தேவன் அது விசுவாசிக்கிறான், அதை கொடுக்கிறாரு, அவனை செத்துறான். இது ஒரு வகையானது. அவர்களின் நினைவுகளின் பலனாகிய தீங்கை வரப்பண்ணுவேன். ஓகே, நீங்க நம்புறது மாதிரியே தேவனுடைய வார்த்தையை அப்படியே கொடுத்துட முடியும். நானும் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லி பொய்ய சொல்லி அப்படி கொடுத்த தேவன் அனுப்பினார், வேலை செஞ்சார். இப்போ பிதாவானவர் கட்டுவிக்க இடர வைக்கிறாரா அல்லது அழிந்து போக வைக்கிறாரா?
21 ஆகையால் இதோ நான் இந்த ஜனத்துக்கு இடரலை வைப்பேன், அவைகள் மேல் பிதாக்களும் பிள்ளைகளும் குடியானவனும் அவனுக்கு அடுத்தவனும் ஏகமாய் இடருண்டு அழிவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது அவங்களை கட்டுவிக்கிறதுக்கான இடரல் கிடையாது, அழிப்பதற்கான இடரல். நாம ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரே கிறிஸ்தவன் சபை ஊழியர்கள் தான். சிலர் கட்டுவிக்கே உங்களுக்கு போதிக்கலாம். நீங்க பொய்யவே நம்புறதுனால அந்த பொய்க்காகவும் போதிக்கிற மக்களும் இருப்பார்கள். அது உங்களுக்கு முன் தேவன் வைக்கிற இடர்கள். இதுதான் மாடல். அந்த பொய்யவே நம்பும்படி அவனே உங்களுக்கு போதிப்பான். சரி, சமாதானம் இல்ல தேவனுடைய ஜனங்களுக்கு. சமாதானம் தேவன் தான் அனுப்பினார். உபாகமம் 13ஆம் அதிகாரத்தில் 1-4 வரைக்கும் தேவன் தான் அனுப்புறார். பாருங்க, அவங்க அதை விசுவாசிக்க மாட்டேங்கிறாங்க. சோதனை, அந்த சோதனையில அவங்க தோத்துட்டாங்க. அப்படியானா மனிதர்கள் சொல்லுகிற இந்த பொய்யான செயலுக்கு இப்பொழுது நான் ஏமாந்து விட்டேன், ஏமாத்துவதற்காக தேவன் அனுமதித்திருக்கிறார், நான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று யோசிக்கணும். இல்லைன்னா அழிந்து போவோம். பிள்ளைகளே, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படித்தான் இடரல் உங்களுக்கு வந்தது. நீங்கள் பொய்யை நம்பினீர்கள். அந்த பொய்க்கு செவி கொடுக்கும்படி பொய்யை விசுவாசிக்கிற மக்களை உங்களிடத்தில் அனுப்பினார்கள். நீங்கள் சோதனையிலே தோல்வியுற்றீர்கள். ஆமாந்தானே? உங்களுக்கு முன்ன அடுத்த கட்டத்துக்கு நான் வரப்போறேன். அப்போ இந்த காரியங்களை நீங்க எதிர்க்கிறதுக்காக விரும்புனீங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்க மறுத்தீங்க, ஒளிய பகைச்சிங்க. அப்படியானா அதுக்கு அடுத்த கட்டத்தில் தேவன் இந்த பிள்ளைகள் பொய்யை விசுவாசிக்கிறாங்க. இப்போ பொய்யை விசுவாசிக்கிற மக்களுக்கு முன்னாடி பொய்யின் ஆவியை வரவிடுவோம். அப்போ பொய்யின் ஆவியை உங்களை விட்டு உங்களை அழிப்பதற்கு பார்த்தாங்க. அது உங்களுக்கு வரவிட்டாங்க இல்லையா? அவங்க குற்றமா உங்க குற்றமா? இஸ்ரவேலுடைய மக்களுடைய குற்றமா தேவனுடைய குற்றமா? தேவனை குற்றம் சாட்டிட்டு நம்ம தப்பிச்சுக்கோமா? தேவனே நீதான், பிதாவே நீதான் பண்ண கொடுமை, அதனால நாங்க இப்படி இடையே போயிட்டோம் அப்படி சொல்ல முடியுமா? நீங்க வார்த்தையை கேட்கல. இஸ்ரவேல் மக்கள் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கல. ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை கேளாமல் இருந்த நியாயப்பிரமாணத்துக்கு செவி கொடுக்கல, அதை வெறுத்துட்டாங்க. வேற என்ன செய்யணும்? நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அந்த நினைவுகளின் பலனை உங்களுக்கு கொடுக்கணும். நீங்க அப்போ அழிந்து போறவங்க அழிந்து போவாங்க, விழித்துக் கொள்றவங்க விழித்துக் கொள்வாங்க, இல்ல மயங்கி கிடக்கிறவங்க மயங்கி இருப்பாங்க, அக்னியில் அகப்பட்டவங்க அக்னியில இருந்து கொஞ்சம் இருக்கப்பட்ட கொல்லி மாதிரி இருப்பாங்க. எவ்வளவு ஞானமான தேவனுடைய செயலா இருக்கு பாருங்க. தேவன் நாம் குற்றப்படுத்த முடியுமா? நீங்க உண்மையா பொய்யா தேவன் பார்க்க விரும்புறாரா விரும்பலையா? இந்த பிரச்சனை எங்க இருக்கிறது? நமக்கிட்ட. ஏன்? அங்க சொன்ன தேவனுடைய வார்த்தைக்கு நாம செவி கொடுக்கல, ஆகாத வழியை விட்டு திரும்பல. உங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. எசேக்கியேல் 3:19 அது துன்மார்க்கமான வழி என்று சொல்லப்பட்டது. நீங்க ஆத்துமாவை தப்பித்துக் கொள்ளுங்க சொல்லப்பட்டது. நீங்க நீதியை விட்டு அருமையான பிள்ளைகளா இருந்த நீங்க, பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகளா இருந்த நீங்க இந்த மக்கள் இடர்ல வைக்கும் போது அதுக்கு முன்னாடி நீங்க சாவான்னு சொல்றாரு. நம்ம எச்சரிக்காம போயிருந்தா அது அவங்களுடைய குற்றம். அங்க இருக்கிற மெய்ப்பன் எச்சரித்தார் உங்களை, ஆனா கேட்கல. இப்போ நம்ம அந்த இடர்களை அனுமதிப்பது யாரு? அதனுடைய நோக்கம் என்ன? தீங்கு வரப்பண்ணது யாரு? எதுக்காக வரப்பண்ணாரு? ஜனங்கள் என் வார்த்தைகளை கேளாமல் இருந்து என் நியாயப்பிரமாணத்துக்கு செவி கொடாமல் அதை வெறுத்து விடுகிறார்கள், அவர்கள் மேல். அப்படி விட்டுருவார் நாம் நினைக்கலாமா? நீங்க ஒரே கும்பலா இருக்கீங்க. நான் எல்லாம் தேவனை தான் பின்பற்றுறேன் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். தேவன் பார்க்கிறாரு, இவங்க அப்படியே நினைச்சிட்டு இருக்காங்க, அப்படியே இருக்கும். எங்க எத்தனை பேர் பார்ப்போம். தேவன் ஒரு வேலை செய்கிறார். அப்போ யாரெல்லாம் பொய்ய நம்புறாங்களோ அவங்கள தேடி சாத்தான் கண்டுபிடிச்சிட்டான்.
இப்போ பொய்யை யார் நம்புறாங்களோ அவங்ககிட்ட பொய்யின் ஆவியை வரவிடுறாரு. அந்த பொய்யை உங்களுடைய காதுல கொடுக்குறான் அல்லது வாயில போடுறான்னு வச்சுக்கொள்ளுங்களேன். நீங்க என்ன செய்றீங்க? ஓகே, ஆமா, ரொம்ப ருசியா இருக்குல்ல அப்படின்னு இஸ்ரவேல் மக்கள் சொன்னாங்க. அப்ப என்ன வரும்? தீங்கு தான் வரும். வந்ததா வரலையா? அப்போ நீங்க அங்கே போதிக்கிற யோசுவாவை குற்றப்படுத்துவீங்களா, மோசையை குற்றப்படுத்துவீங்களா, தேவனை குற்றப்படுத்துவீங்களா, இல்ல நாம தான் குற்றம் செஞ்சிட்டோம்னு ஒத்துக்குவீங்களா? பிதாவானவர் இந்த இடத்துல கட்டிவிக்க இடர்ல வைக்கல, அழிந்து போகணுங்கிறதுக்காக தான் வச்சிருக்காரு. ஏன்? நீங்க பொய்ய நம்புறீங்கல்ல. இந்த மக்கள் பொய்ய நம்புற படியினாலே அந்த பொய்யை அவங்களுக்கு கொடுத்தாரு.